கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு என்னும் பெயராலே நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஒவ்வொருடைய குடும்பத்தின் பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. ஷா நகர் குருசேகரம் CSI வெஸ்லி சர்ச் சார்ந்த உங்களை நான் வாழ்த்துகிறேன். உங்களை சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த திருச்சபையின் சபை ஊழியர் நேசராஜ் ஐயா அவர்களுடைய பெரிதான அழைப்புக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குதுங்க. எப்போவுமே சர்ச்சுக்கு போனோன்னா, ஒரு பெரிய ஊருடைய தலைவருடைய வீட்டுக்கு போகணுன்னு சொன்னால் கண்டிப்பாக என்ன பண்ணணும்? பெர்மிஷன் வாங்கணும். ஒரு நாட்டினுடைய தேசத்தினுடைய பிரைம் மினிஸ்டரை போய் சந்திக்கணும்னா அப்பாயின்மெண்ட் வாங்கணும். அவருடைய அனுமதி இல்லாமல் அவருடைய ஆஃபீஸ் போக முடியுமா? போக முடியாது. திருச்சபைக்குள்ள நம்ம வரணும்னா யாருடைய அனுமதி வேணும்? யாரும் கேட்க தேவையில்ல. ஆனால் ஆண்டவருடைய அழைப்பு இருந்தால் மட்டும்தான் இந்த சர்ச்சுக்குள்ளே நம்ம வர முடியும். நீங்கள் ஒரு வேளை நினச்சினுக்கலாம், இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் எந்த சீரியலும் இல்லை, எல்லாம் சாயந்தரம் தான் போடுவாங்க, அதனால் நம்ம என்ன பண்ணலாம், நேரம் சும்மா தானே இருக்கிறோம், சர்ச்சுக்கு போகலாம். இல்லைங்க, இல்லை, எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா அம்மா என்னை கேட்பாங்க, அதனால் நான் என்ன பண்ணுவேன், இன்னைக்கு காலையில் சர்ச்சுக்கு போயிட்டு வந்துடணும். இல்லை, ஆண்டவருடைய அழைப்பு இல்லாமல், ஆண்டவருடைய தொடுதல் இல்லாமல், தூய ஆவியானவர் உங்களை காலையில தட்டி எழுப்பாம நீங்க இந்த திருச்சபை வாசலுக்கு உள்ள வந்திருக்க முடியாது. இந்த உலகத்துல எங்க வேணா நீங்க போயிடலாம். நீங்க எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, திருச்சபைக்கு உள்ளே நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் சர்வ உலகத்தை படைத்த கடவுள் உங்களை இங்கே அழைத்து கொண்டு வந்திருக்கிறார் என்பதை மறந்து போகக்கூடாது. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் இங்கே நிற்க வச்சிருக்கிறாரு. உங்களை எல்லாம் பார்க்க முடியாது, கடவுள் கிருபை செஞ்சிருக்கிறாரு. ஆண்டவருக்கு நன்றி. சர்ச்சுக்கு நிறைய காரணங்களுக்காக நாம் போவோம். ஆனால் இப்போ நன்றி சொல்ல போகிறோம். ஆண்டவருக்கு என்ன சொல்ல போகிறோங்க? நன்றி சொல்லணும். ஆண்டவரே, எனக்கு நான் தூங்கி ஏழுச்சேன், இன்னைக்கு எனக்கு ஒரு புதிய நாளை கொடுத்துருக்கீங்களே, அதுக்காக நன்றி. ஆண்டவரே, எனக்கு நல்ல குடும்பத்தை கொடுத்துருக்கிறீங்க, அதற்காக நன்றி. ஆண்டவரே, எனக்கு நல்ல உறவுகளை கொடுத்துருக்கிறீங்க, அதற்காக நன்றி. ஆண்டவரே, எனக்கு நல்ல திருச்சபையை கொடுத்துருக்கிறீங்க, அதற்காக நன்றி. நான் உட்காந்துருந்தேன், எனக்கு ஒரு ஃபோன் வந்தது. வெளிநாட்டிலேருந்து ஒரு நண்பர் ஃபோன் பண்ணுறாரு. எங்கேயோ இருந்து கால் பண்ணுறாங்க. எதுக்குன்னா, எனக்காக என்ன பண்ணுவார், ஒருத்தர் ஜெபம் பண்ணுவார். ஆனால் நீங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்காக ஜெபம் பண்ணுறீங்களா? பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களுக்காக ஜெபம் பண்ணுறீங்களா? எங்கெங்கய்யா எங்களுக்கு சண்டை போகிறதுக்கே நேரம் சரியாகுது. நாங்கள் எப்படி உறவோடு, அன்போடு, ஐக்கியத்தோடு நாங்கள் இருக்க முடியும்? உங்கள் குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்களா? உங்கள் வீட்டில் இருக்கிற உங்கள் பிள்ளைங்களுடைய பேரை சொல்லி ஜெபம் பண்ண, ஆண்டவரே, எங்களுக்கு அருமையான பிள்ளைங்களை கொடுத்துருக்கிறே சாமி, உனக்கு நன்றி சாமி. ஆண்டவரே, எங்களுக்கு அழகான திருச்சபை கொடுத்துருக்கீங்களே, அதுக்காக நன்றி. ஏன்னா உங்களை விசாரிக்கிற திருச்சபை. நான் தென்னிந்திய திருச்சபையினுடைய பார்ன் அண்ட் பிராட் அப், ஒரு தென்னிந்திய திருச்சபையாலே உருவாக்கப்பட்ட, வளர்க்கப்பட்ட ஒரு மகன். சர்ச்சில் சாமுவேல், பைபிளில் வாசிப்பீங்கள, சாமுவேல் எப்படி திருச்சபையிலேயே வளர்ந்தாரோ அதே போல திருச்சபையிலேயே வளர்க்கப்பட்டவன். வேலூர் தென்னிந்திய திருச்சபை, வேலூர் பேராயம், CSI ரெடிமர்ஸ் சர்ச், நீங்கள் ஹைவேஸ்லேயே இருக்குது, வேலூர் வரவங்களாம் பார்க்கலாம். அந்த திருச்சபையிலே பிறந்து அந்த திருச்சபையிலேயே வளர்க்கப்பட்ட ஒரு மனிதனாய் இங்கே உங்கள் முன்னாடி நான் நிற்கிறேன். ஒரு வைராக்கியமான தென்னிந்திய திருச்சபையினுடைய ஒரு உறுப்பினராக இருக்கிறவன். அது மட்டும் இல்லை, அநேக எந்த திருச்சபைக்கு எங்கு சென்றாலும் என்னுடைய திருச்சபையினுடைய, என்னுடைய தாயை அறிமுகப்படுத்துவதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு தாய் திருச்சபையை, என்னுடைய திருச்சபையை நான் என்றைக்கும் நான் மறப்பதே இல்லை. ஆனால் இன்றைக்கு அநேகர் நம்முடைய திருச்சபைகளை மறந்துவிட்டு ஓடிக்கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை, நீங்கள் மனிதர்கள் பின்னால் ஒரு நாளும் ஓடாதிருங்கள். மனிதன் உங்களை நிச்சயமாய் மறந்து போகலாம், உங்களை தவறான பாதையிலே திருத்தலாம். ஆனால் ஆண்டவரை நோக்கி அவர் பின்னாடி போங்க. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்னும் நம்ம செய்திக்கே போல, பைபிள் உலகம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு அன்பு சகோதரர், என்னோட கூட இருக்கிற சுதர்ஷன் ஐயா அவர்கள், உடன் வந்திருக்கிறவர்கள். பைபிள் உலகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் நடத்துகிறோம். இன்னும் ஏன் தான் நாங்கள் வேலை செய்கிறோம், ராத்திரியும் பகலும் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். எங்களுக்கு பசி இருக்குது, தூக்கம் இருக்குது, குடும்பம் இருக்குது. இதெல்லாம் தாண்டி எங்களுக்கு கிடைச்ச கொஞ்ச நேரத்தில் நாங்கள் எதையாவது செய்யணும். ஏன்னா தாகம் இன்னும் அடங்கலைங்க. இங்கே கூட நிறைய பேர் தாகத்தோடு வந்திருப்பீங்க. ஆன்மீக தாகம் இருக்கும், பசி தாகம் இருக்கும். காலையில் சாப்பிடாம கூட வந்திருக்கலாம், அதனால கூட உங்களுக்கு பசி இருக்கலாம். ஆனால் நம் ஒவ்வொரு கிறிஸ்தவன் மீதும் விழுந்த ஒரு மிகப்பெரிய கடமை இருக்கிறது. என்ன கடமைனா, நான் சுவிசேஷம் சொல்ல வேண்டும். மத்தேயு 28ஆம் அதிகாரத்தில் ரொம்ப அழகான
கட்டளை இருக்கிறது, மாபெரும் கட்டளை இருக்கிறது. உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை சொல்லுங்க, பிதா குமாரன் பரிசுத்தாவின் பெயரால ஞான ஸ்நானம் கொடுங்கள், சர்வ சிருஷ்டிக்கும் எல்லா உயிரினங்களுக்கும் எல்லா மக்களினங்களுக்கும் சுவிசேஷத்தை சொல்லுங்கள் என்கின்ற கடமை இந்த திருச்சபைக்குள்ள இருக்கிற நாம் எல்லோர் மேலும் விழுந்திருக்கிறது. அப்ப என்ன பண்றோம், நாங்களும் எங்களுக்கு கிடைச்ச நேரங்கள்ல ஓடிக்கொண்டே இருக்கிறோம். ஒரு மைய வசனம் எங்களுக்கு என்னவென்று சொன்னால், ஒரு தூண்டுகோல் என்னவென்று சொன்னால், ரொம்ப அழகான வசனம். ஏசாமி 2ஆம் வருகையில வரப்போறாரு, வந்து உங்களை எல்லாம் பார்த்து சொல்ல போறாரு. என்ன தெரியுமா சொல்ல போறாரு? என்ன சொல்லுவாருங்க? நான் பசியா இருந்தேன், எனக்கு சோறு போட்டீர்கள். நான் தாகமா இருந்தேன், எனக்கு தண்ணி கொடுத்தீங்க. நான் அந்நியனா இருந்தேன், என்னையும் ஒரு உறவாக சொந்தமாக நீங்கள் சேர்த்து கொண்டீர்கள். நான் வியாதியோடு இருந்தேன், என்னை நல்லாகிரியாப்பான்னு விசாரிச்சீங்க. நான் காவலில் இருந்தேன், என்னை பார்க்க நீங்க வந்தீங்க. என்னுடைய எல்லா இக்கட்டான சூழ்நிலைகள் மத்தியில என் கூடவே இருந்தீங்க இல்லையா, உங்களுக்கு தான்ப்பா பரலோகம், நீங்கெல்லாம் வாங்க அப்படின்னு சொல்ல போறாரு. யாரை பார்த்து? நம்ம எல்லாரையும் பார்த்து. அப்ப எல்லாம் என்ன சொல்லுவோம்? நான் எப்ப சாமி உனக்கு சோறு போட்டேன்? நான் எப்ப சாமி உனக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தேன்? நான் எப்ப சாமி நான் உனக்கு இந்த வேலையெல்லாம் செஞ்சேன்? இல்ல, நீங்கள் இந்த ஏழை எளிய மக்களுக்கு எதை செய்கிறீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று ஆண்டவர் சொல்றார் இல்லையா? அந்த ஒரு வசனத்தை பிடித்து கொண்டு நாங்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்க்கலாம். தூய ஆவியானவர் நம்மோடு இல்லாவிட்டால், பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இடைப்படாவிட்டால் நம்மால தேவனுடைய பாதையை, தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்க முடியாது. நாம் எல்லோரும் சேர்ந்து பாடுவோம். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. ஆமென். இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. உளையான சேற்றினின்று தூக்கி எடுத்தவரே, உளையான சேற்றினின்று தூக்கி எடுத்தவரே, பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே, பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. ஆம் ஆண்டவரே, நீர் வாரும் சுவாமி, வந்து எங்கள் மத்தியிலே நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். ஆண்டவரே, வந்திருக்கிற யாரும் வெறுமையாய் போகாமல் உம்முடைய ஆசீர்வாதத்தால் நிரப்பப்பட்டவர்களாக, உம்முடைய அன்பினால் நிரப்பப்பட்டவர்களாக இந்த திருச்சபையிலிருந்து இந்த உலகத்திற்குள்ளாய் கடந்து செல்ல நீர் கிருபை தாரும் சுவாமி. நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். ஆண்டவரே, அடியேனுடைய வாயிலிருந்து புறப்படுகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளும், இந்த வழிபாட்டிலே அமர்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய இருதயத்தின் எண்ணமும் உம்முடைய சமூகத்தில் இன்பமாய் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. மீண்டுமாய் நான் உங்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். ரொம்ப அழகான ஒரு தலைப்பை நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. இந்த வாரம் மிஷன் சண்டே அல்லது இன்னொரு தலைப்பையும் வேலூர் பேராயத்திலே கொடுத்திருக்கிறார்கள். என்ன சொன்னால் இறையியல் ஞாயிறு, தியாலஜிக்கல் சண்டே என்று சொல்லி, இதனாலே நாம் தியானிக்கும்படியாய் கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு எங்கிருந்தும் எவ்விடத்தும்.
நானும் வந்து ஒரு கிராம சபையில் உபதேசியராக இருக்கிறேன். ஒரு டவுனில் இருக்கிற வேலூர் புது பஸ் ஸ்டாண்டுக்கு எதிர்க்க சாம்வேல் நகர்ன்ற பகுதியில் அதாவது ஒரு டவுனுடைய மைய பகுதியில் இருக்கிற ஒரு கிராமம். அங்கே இந்த தலைப்பை நாங்கள் எப்படி ஈஸியாக புரிஞ்சுக்கலான்னு அங்கே இருக்கிற மக்களுக்கு நான் பகிர்ந்து கொள்கின்ற பொழுது ஒரு ஈஸியான தமிழ் வார்த்தையை நான் சொல்வது வழக்கம். அப்போ இந்த எங்கிருந்தும் எவ்விடத்தும் அப்படின்ற இந்த அருட்பணியை ரொம்ப ஈஸியாக எப்படிமா புரிஞ்சுக்கலாம் இந்த தலைப்புனா, எல்லா இடத்திலேயும் எல்லா இடத்திலே இருந்தும் எல்லா இடத்திற்காகவும், எல்லா இடத்துலையும் அருட்பணி செய்யணும், எல்லா இடத்திலேயும் எல்லா மக்களிடத்திலேயும் எல்லா மக்களோடும் இந்த அருட்பணியை நாம் செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இன்னொரு 15 வருஷம் கழிச்சு இந்த திருச்சபையை எப்படி இருக்க வேண்டும் என்று நீங்கள் தரிசனம் காணுகிறீர்கள். இந்த சர்ச்சு ஐயா இன்னும் 15 வருஷம் கழிச்சு இப்படி இருக்கணுங்க அப்படின்னு ஒரு தரிசனம் இருக்கும்ல உங்களுக்குலாம். பெண்கள் சங்கம் இருக்கிறீங்களா? இருக்கிறீங்க. வாலிபர் சங்கம் இருக்கிறீங்களா? வாலிபர்ல இருக்கிறீங்க. திருச்சபை தலைவர்கள் இருக்கிறீங்களா? இருக்கிறீங்க. ஓய்வு நாள் பாடசாலை இருக்கிறீங்களா? சண்டே ஸ்கூல் பிள்ளைங்க இருக்கிறீங்க. இன்னும் 15 ஆண்டுகள் கழித்து அல்லது 30 ஆண்டுகள் கழித்து இந்த திருச்சபை எப்படி இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு தரிசனம், ஒரு தாகம் நிச்சயமாய் உங்களுக்குள்ள இருக்க வேண்டும். பெண்களை சங்க தலைவருக்கு இருக்கணும், சபை ஊழியர்கள் இருக்கணும், சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் இருக்கணும், திருச்சபை தலைவர்கள் இருக்க வேண்டும். இன்றைய கால திருச்சபைகள் இந்த அருட்பணி யாரால் இந்த திருச்சபைகள் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால், ஒரு பெரிய ஆலமரம் எப்படி நின்று கொண்டிருக்கிறது என்று சொன்னால் கண்ணுக்கு தெரியாத வேர்கள் தான் அதை தாங்கி கொண்டிருக்கிறது. திருச்சபையின் மக்கள் தான் இந்த மாபெரும் திருச்சபையை வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள். திருச்சபையில் இருக்கிற திருச்சபையின் லீடர்ஸ் சாதாரண மனிதர்களாய் இருக்கின்ற நாம், இந்த திருச்சபையின் பொறுப்பாளர்களாய் இருக்கின்ற நாம் இந்த திருச்சபையை மாபெரும் ஆலமரத்தை தாங்கி கொண்டிருக்கிறோம். அப்ப இன்னும் 15 வருஷம் கழிச்சு இந்த சர்ச்சு வளரணுன்றவங்களாம் ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. சண்டே ஸ்கூல் நடக்குதா? சண்டே ஸ்கூல் நடக்குதா? நடக்கணும். ஞாயிறு பள்ளிகள் இல்லை என்று சொன்னால் இன்னைக்கே நீங்க ஞாயிறு பள்ளியை தொடங்கணும். ஏன் ஞாயிறு பள்ளியை தொடங்க வேண்டும்? நான் ஞாயிறு பள்ளியில இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். எனக்கு இன்றைக்கும் என்னுடைய வாழ்க்கையில நான் எழுதுற புஸ்தகத்தை முதல்ல என்னுடைய சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் கிட்ட தான் நான் போய் கொடுத்து இதை எனக்கு கரெக்ட் பண்ணி கொடுங்கன்னு நான் கொடுத்தேன். 5 டிகிரி படிச்சிருக்கிறோமா, ஆனா எனக்கு யாரு இன்னைக்கும் என்னுடைய ஞாயிறு பள்ளி ஆசிரியர் தான் எனக்கு வழிகாட்டி. எங்க அப்பா அம்மா கூட நான் என்ன பண்ணல, நேசிக்கிறேன். அதையெல்லாம் தாண்டி இயேசுவை எனக்கு அறிமுகப்படுத்தியது இந்த பைபிள்ல இருக்கிற யோசுவா என்கின்ற மிகப்பெரிய தலைவனை எனக்கு அறிமுகப்படுத்தியது என்னுடைய ஞாயிறு பள்ளி டீச்சர்ஸ் தான். இன்றைக்கும் இருக்கிறார்கள். என்னை சொந்த குழந்தையை போல, நான் தப்பு பண்ணா என்னை கண்டிச்சு, நான் கவலைப்பட்டா, அழுதா, கண்ணீர் விட்டா என்னுடைய மூக்குல வழிந்த தண்ணீரை தொடச்சு என்னை ஒரு குழந்தையை போல வளர்த்த என்னுடைய ஞாயிறு பள்ளி ஆசிரியர்களை நாங்கள் எந்த உயரத்துக்கு போனாலும் மறக்க மாட்டோம். அப்ப திருச்சபை வளர்ச்சிக்கு ஞாயிறு பள்ளி ஆசிரியர்களுடைய ஊழியம் மிக 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 முக்கியம். ஏனென்று சொன்னால் நீங்கள் இந்த ஆலயத்தினுடைய என்ன பண்றீங்க, வேர்களாய் இருக்கிறீர்கள். வேர்கள் வெளியே தெரியணுன்ற அவசியமே இல்லை. ஆனால் வேர்கள் தங்களுடைய பணியை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்க வேண்டும். இன்றைய ஞாயிறு பள்ளி மாணவர்கள் தான் வருங்கால வாலிபர்கள். இன்னைக்கு உங்க பிள்ளைங்கள சண்டே ஸ்கூலுக்கோ சர்ச்சுக்கோ நீங்க அனுப்பலன்னு சொன்னா, அவன் வாலிபன் ஆயிட்டு இங்க சபை ஊழியக்காரர்கிட்ட வந்து என்ன சொல்லக்கூடாது, ஐயா என் பையன் என் பேச்ச கேட்கவே மாட்டான், அவனுக்காக ஜெபம் பண்ணுங்க ஐயா, என்ன பண்ணக்கூடாது, தயவுசெய்து சொல்லக்கூடாது. ஞாயிறு பள்ளிக்கு உங்கள் பிள்ளைகளை அனுப்புங்கள். ஞாயிறு பள்ளியை தொடங்குங்க. ஞாயிறு பள்ளியை திறம்பட செயல்படுத்துங்கள். இன்றைக்கு அமெரிக்காவில், லண்டன்ல, பெரிய பெரிய வளர்ந்த தேசங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னா திருச்சபைகளில் வயசான 4 பேர் உட்காந்துக்கிறாங்க. ஏன்னா அங்க என்ன ஆயிடுச்சு, வாலிபர்கள் இல்லை, சிறுவர்கள் இல்லை, எதிர்கால திருச்சபைகள் இல்லை. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒரு மாபெரும் அருட்பணி, மாபெரும் கொடை, மாபெரும் ஒரு சுவிசேஷ பணி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால சண்டே ஸ்கூல்ல தயவு செய்து நீங்க ஒரு நாளும் நிறுத்தாதீங்க. சண்டே ஸ்கூலை நீங்க தொடர்ந்து நடத்த வேண்டும். இங்க செய்திக்கு வருவோம். ரொம்ப அழகான தலைப்புங்க. எல்லா இடத்திலேயும் எல்லா மக்களிடத்திலேயும் அருட்பணி செய்யும்படியாய் கடவுள் நம்மை அழைத்திருக்கிறார். வாசிக்க கேட்ட 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 1-16 ரொம்ப அழகான ஒரு தலைப்பை நான் இதற்கு கொடுத்திருக்கிறேன். என்ன தலைப்பு தெரியுங்களா?
எல்லா சூழ்நிலைகளிலேயும் அருட்பணி செய்ய வேண்டும். ஊழியம் பண்றவங்க வீட்டில் தான் என்ன இருக்கும்? சண்டை நிறைய வரும். யாருங்க சண்டை? வீட்டு அம்மா தான் சண்டை. என்ன சண்டை? வீட்லேயே இருக்கிறது இல்லை. எப்போ பாரு இந்த மனுஷன் சர்ச்சுக்கு போயிடுறாரு. சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், வீட்டில் இருக்கிற பிள்ளைங்களுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டோம். யாருக்கு தான்? சண்டே ஸ்கூல் குழந்தைங்களுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ். எடுத்து ரொம்ப அழகா வாசிங்கம்மா யாராவது. 9வது வசனம் 1 ராஜாக்கள்ல. எல்லா சூழலிலும் அருட்பணி. முதலாவது விஷயம், எல்லா சூழலிலும் அருட்பணி செய்ய வேண்டும். எனக்கே கஷ்டங்க, எனக்கே 2 பட்டு புடவை தான் இருக்குது. நான் எப்படி இன்னொருத்தருக்கு ஒரு சாரி என்னால் கொடுக்குறது மனசு வரும்? பரவாயில்ல, ஒரு 100 ரூபாயில ஒரு 200 ரூபாயில ஒரு சாரி வாங்கி கொடுங்க. இல்லையா, எங்கள் வீட்டிலே பசிக்குது, நிறைய வேணும், எனக்கே நிறைய தேவை, நான் என்ன பண்ண முடியாது? மற்றவங்களுக்கு போய் எப்படி சொல்கிறது? நானே இன்னும் சரியாக பைபிள் படிக்கலை, நான் போய் என்ன பண்ணுறது? மற்றவங்களுக்கு போய் ஊழியம் பண்ணுறதா? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் சூழ்நிலைகள் கடுமையாக இருக்கலாம், நீங்கள் பசியோடு இருக்கலாம், நீங்கள் தாகத்தோடு இருக்கலாம், நீங்கள் போராட்டத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கலாம். நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், எந்த இடத்தில் இருந்தாலும் கடவுளுடைய பணியை நீங்கள் செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். சாக்கு போக்கு ஒரு நாளும் சொல்லாதிருங்கள். உங்கள் சூழ்நிலைகளை குறித்து சாக்கு போக்கு சொல்லாதிருங்கள். உங்களுடைய தேவைகளை குறித்து ஒரு நாளும் சாக்கு போக்கு சொல்லாமல் இருங்கள். ஐயா, இவர் வரவே மாட்டாங்க, நான் மட்டும் எப்படி போய் செய்யறது? இங்கே ஒரு மனிதன் இருந்தான், உயிருக்கு பயந்து ஓடிக்கொண்டிருந்தான். அவன் ஒரு மிகப்பெரிய தீர்க்கதரிசியாய் இருந்தார். அவர் கடவுளுடைய ஊழியக்காரராய் இருந்தார். அவருக்கு பசி இருந்துச்சா? தாகம் இருந்துச்சா? உயிருக்கு பயந்து ஓடிக்கொண்டிருந்தாரா? ஓடிக்கொண்டிருந்தார். இந்த கதையை வீட்டில் போய் வாசித்து பாருங்க, ரொம்ப அழகா இருக்கும். ஒரு ராஜாவும் ஒரு ராணியும் இந்த மனிதனை கொல்வதற்கு என்ன பண்றாங்க? ஆளை விட்டு தேடி நிற்கிறாங்க. உயிருக்கு பயந்து ஓடி போய் என்ன பண்றாரு? ஒரு குகையில, ஆற்றங்கரையில ஒளிந்து கொள்கிறான் இந்த மனிதன். கடவுள் பேசுறாருங்க. என்ன பேசுறாரு தெரியுமா? நீ போய் அங்க ஆத்தாண்ட ஒளிஞ்சிக்கோ, உனக்கு தேவையானதை நான் கொடுப்பேன். நீ என்னுடைய வேலையை செஞ்சேன்னு சொன்னா, நீ என்னுடைய பணியை செய்தாய் என்று சொன்னால், உனக்கு என்ன தேவைன்றத நான் கொடுப்பேன். இந்த காக்காவுடைய குணம் தெரியும்ல தம்பி, என்ன பண்ணோம்? ஏதாவது வச்சோம்னா எடுத்துன்னு ஓடிடும். மேபி இந்த மைக் எனக்கு பிரச்சனையான்னு தெரியல. மைக் வேற. தேங்க்யூ. காக்காவுடைய குணம் என்ன தெரியுங்களா? ஏதாவது வச்சோம்னா எடுத்துன்னு போயிடுங்க. ஆனா கடவுள் நினைச்சா மாத்துவாருங்க. உனக்கு காகங்கள் என்ன பண்ணுங்க? சாப்பாடு எடுத்துன்னு வந்து கொடுக்கும். எப்பயோ ஒரு முறைலாம் கிடையாது. விடியற் காலையில், அதுக்கப்புறம் சாயந்தர வேலையில அப்பமும் என்ன கொடுக்குறாங்க? இறைச்சியும் உனக்கு கொண்டு வந்து கொடுக்கும்னு கடவுள் சொல்றாரு. காகங்களுக்கு கட்டளையிட கடவுளால முடியும்னு சொன்னா உங்க வாழ்க்கையை மாற்ற முடியுமா? முடியாதா? அல்லேலூயா. சூழ்நிலைகளை கண்டு ஒரு நாளும் நீங்க கலங்காதீங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. திருச்சபையில உங்கள் பக்கத்துல உட்கார்ந்தவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. இப்போ ஒரு வாக்குறுதி கொடுக்க போறீங்க. கல்யாணத்துல ஒரு வாக்குறுதி கொடுக்குறோமா இல்லையா? கொடுக்குறோமா இல்லையா? என்ன சொல்றோம்? வாழ்விலும் தாழ்விலும் கஷ்டத்திலையும் நஷ்டத்திலையும் நம்மள சாவு வந்து பிரிக்கிற வரைக்கும் என்ன பண்ண மாட்டேன், உன்னை விட்டு போக மாட்டேன். இப்போ ஒரு வாக்குறுதி கொடுக்க போறீங்க. ஞானஸ்தானம் எடுக்கும்போது ஒரு வாக்குறுதி கொடுக்குறோம்ல, திடப்படுதல் எடுக்கும்போது ஒரு வாக்குறுதி கொடுக்குறோம்ல. ஞானஸ்தானம், இந்த குழந்தை வளர்ந்து பெரியவனாவது வரைக்கும் நாங்க ஒழுங்கா இருப்போம், நாங்க பெற்றோரு கவனமா இருப்போம். இன்னைக்கு உங்க பக்கத்துல இருக்கிற அக்காவை பார்த்து, உங்க பக்கத்துல இருக்கிற தம்பியை பார்த்து, தங்கச்சியை பார்த்து, நான் உனக்காக தினமும் ஜெபம் பண்ணுவேன் சொல்லுங்களேன். நான் உனக்காக ஜெபம் பண்ணுவேன் டெய்லி. பக்கத்துல இருக்கிறவங்க பார்த்து நான் கையை பிடிச்சின்னு சொல்லுங்களேன். கையை பிடிங்க, கையை பிடிச்சின்னு. சிஸ்டர், நீ உங்களுக்கு யாரும் இல்லையா பிரதருக்கு? கையை பிடிங்க. பின்னாடி சுதர்ஷன் பிரதர் கையை பிடிச்சி, பேர் தெரியல, பேர் கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உங்களுக்காக தினமும் நான் ஜெபம் பண்ணுவேன். உங்க குடும்பத்துக்காக நான் தினமும் ஜெபம் பண்ணுவேன்.
ஜெபம் பண்ண முடியுமா முடியாதா? அல்லேலூயா. டெய்லி 500 ரூபாய் கொடுப்போம்னு சொல்ல முடியாதுல்ல, வாக்குறுதி. ஆமா, ஆனா ஜெபம் பண்ண முடியும்ல நம்மளால. நீங்க மறந்துட்டு போயிடலாம். எந்த ஊர்ல, எந்த தேசத்துல, எந்த இடத்துல இருந்தாலும் அவங்களுக்காக என்ன பண்ணணும்? நீங்க ஜெபம் பண்ணணும். அப்ப என்ன, எனக்காக என்ன பண்ண போறாரு? பிரைஸ் என்ன? டெய்லி ஜெபம் பண்ணுவாருன்ற நம்பிக்கை எனக்கு வந்துருங்க. நான் சோர்ந்து போனாலும், நான் கண்ணீர் விட்டாலும், நான் கலங்கி நின்றாலும் எனக்காக ஜெபிப்பதற்கு கடவுள் ஒருத்தரை கொடுத்திருக்கிறாரு. அப்ப ஜெப வீரர்களாக நீங்கள் மாறுங்க, ஜெபிக்கிறவர்களாக இருங்க. உங்க சண்டே ஸ்கூல் பிள்ளைங்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. உங்கள் பெண்களுக்கு சங்கத்துல உங்களை நல்லா திட்டுறவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. உங்க கூட சண்டை போடுறவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. உங்களை குறை சொல்றவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் ஜெபிக்க 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 உங்களை அவர்கள் நேசிக்க ஆரம்பிப்பார்கள். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஒரே குடும்பத்து பிள்ளைங்க. இந்த காம்பவுண்டுக்கு, இந்த வாசப்படிக்கு வெளியே தான் நான் பெரிய ஆளு, நான் படிச்சிருக்கிறேன், என்கிட்ட 100 சவரம் நகை இருக்குது, என்கிட்ட 20 பட்டு புடவை இருக்குது அப்படின்னு என்ன பண்ணோம்? இந்த காம்பவுண்டு வெளியே தான் பேசணும். உள்ள வந்தவொடனே யார் நம்மலாம்? ஏசப்பாவுடைய பிள்ளைகள். இங்க இந்த மனுஷங்கிட்ட வருவோம். பசியோடு, கண்ணீரோடு, கவலையோடு, போராட்டத்தோடு வாழ்ந்த இந்த எலியாவுக்கு கடவுள் காகத்தின் மூலமாக உணவு கொடுக்கிறார். அப்ப இந்த மனிதன் தான் கொண்ட விஷயத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறார். என்னன்னு, நான் என்ன பண்ணுவேன்? கடவுளுக்காக நான் வாழ்வேன், எந்த சூழ்நிலையிலும் நான் அருட்பணி செய்வேன், எந்த சூழ்நிலையும் நான் சுவிசேஷம் சொல்லுவதை நிறுத்த மாட்டேன்னு சொல்றாரு. அது மட்டுமா? கொஞ்ச நாள் ஆச்சுமா. ஆனா உடனே என்ன நடந்துச்சு தெரியுமா? என்ன நடந்துச்சு தெரியுமா? மழை பெய்யாதனால தண்ணி வறண்டு போச்சு. நதியில வர நதி தண்ணியை குடிச்சிருந்தாரு இல்லையா, அந்த தண்ணியும் இல்லை. இப்ப என்ன நடக்குது? கடவுள் திருப்பியும் கூப்பிடுறாரு. கூப்பிட்டு, எம்பா தம்பிங்க வா, என்ன பண்ற? இதுக்கு மேல என்ன பண்ண முடியாது, இங்க தண்ணி இல்லாம நீ வாழ முடியாது, கிளம்பு. என்ன பண்ணாங்க? ஒரு அம்மாவுக்கு நான் ஆல்ரெடி என்ன பண்ணிட்டேன்? சொல்லிட்டேன். அந்த வசனத்தை தானே வாசிங்க. நான் ஆல்ரெடி என்ன பண்ணிட்டேன்? கட்டளையிட்டேன். அவங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். என்ன பண்ணணும்? நீ கவலைப்படாத, உனக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு நான் ஆல்ரெடி அவங்களுக்கு சொல்லிட்டேன், நீ போப்பாங்கன்ற. இந்த மனிதன் கடவுளுடைய வார்த்தையை கேட்டு போனா அந்த அம்மா என்ன நினைச்சுனுக்குது? என்ன நினைச்சுனுக்குது? சாப்பிட்டு செத்து போயிடலாம் அப்படிதானம்மா நினைச்சுருந்தாங்க. அவங்க அதான சொல்றாங்க. ஒரு பையன் ஒருத்தன் இருந்தாங்க, ஒரு வாலிபன். அவனுக்கு வாழ்க்கையில விரக்தி, யாருமே நம்மளை நேசிக்கல, யாருமே இந்த உலகத்துல நம்மளுக்கு இல்லை, நம்ம அப்பா அம்மா நம்மளை நேசிக்கல, கூட பிறந்தவங்களாம் நம்மளை நேசிக்கலன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய மலை இருந்துச்சு அந்த கிராமத்துல. மலை மேல போய் என்ன பண்றான்? இன்னைக்கு என்ன பண்ணோம்? அந்த மலையில போய் ஏறி நின்று கீழே விழுந்து என்ன பண்ணிடணும்? குச்சிட்டு உயிரை விட்டுறணும்னு முடிவு பண்ணிட்டான். நடந்து போறான், போயின்னே இருக்கிறான். போயிட்டு மலை மேல உச்சியில போய் ஏறின உடனே ஒரு சத்தம் கேட்குது. இது என்ன மாதிரி ஒரு உபதேசியார் என்ன பண்ணுகிறாரு? பிரசங்கம் பண்ணுகிறாரு. அது அவன் காதுல கேட்குது. கேட்ட உடனே இறங்கி வேக வேகமா வந்துட்டான். வந்து அந்த சர்ச்சில் வெளியே உட்காந்துக்கிறான். எல்லாம் சர்வீஸ்லாம் முடிஞ்சிச்சு, எல்லாம் முடிச்சு எல்லாரும் தோத்துற சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. அந்த மெதுவாக நடந்து உள்ள வந்தான். வந்தோடனே, ஐயா தோத்துற ஐயா, என்னப்பா தம்பி சொல்லுப்பா, உங்க பேச்சை கேட்டேன், நான் இந்த மாதிரி மலை மேலேருந்து குச்சி சாவலான்னு போனேன், உங்க பேச்சு கேட்டவுடனே என்ன ஆயிடுச்சு? எனக்கு மனசு மாறிடுச்சுன்னு. இந்த ஊழிகாருக்கு ரொம்ப சந்தோஷம். பரவாயில்ல, என்னது நம்ம பேச்சு கேட்டு தற்கொலை பண்ணிக்க போனோம், என்ன ஆயிட்டான்? திருந்திட்டானே அப்படின்னு. அப்பதான் அந்த எப்படிப்பா திருந்தன அப்படின்னா, அப்ப சொன்னா, இந்த மாதிரி பேசுறவரெல்லாம் உயிரோடு இருக்கும்போது நானு ஏன் சாவணும்ட்டு வந்துட்டேன் சாமி. அப்படி இல்லை, உங்கள் வாழ்க்கைக்கான ஒரு நோக்கம் இருக்கிறது. இவர் போறாருங்க, போயிட்டு அந்த அம்மா சந்திக்கிறாரு. ஏமா சாப்பிட்றதுக்கு என்ன எடுத்துனுவா, சாப்பாடு எடுத்துனுவான்னு சொல்றாரு. அந்த அம்மா சொல்லுது, என்ன தெரியுமா சொல்லுது? நானே சாவலான்னுக்கிறேன், எங்களுக்கு என்ன இருக்குது? கொஞ்சம் அப்பமும் கொஞ்சம் தாங்க இருக்குது, மாவும் எண்ணெயும். இதை பிசைஞ்சு சாப்பிட்டுட்டு 2 சுள்ளிங்களை எடுத்துன்னு போய் சமைச்சிட்டு சாப்பிட்டு சாவலானுங்கிற நீ வந்து சாப்பாடு கேட்குறிய சாமி. கடவுள் நல்லா கவனிச்சுக்கோங்க. மிகப்பெரிய பணக்காரரிடத்தில், மிகப்பெரிய செல்வந்தர்களிடத்தில் எதையுமே அவர் எதிர்பார்ப்பதில்லை. நீங்க நினைச்சுக்கலாம், என்னுடைய நிறைய இருக்குது, அதுல இருந்து நான் கொஞ்சம் கொடுப்பேன். இல்லை, கடவுள் உங்களுடைய கொஞ்சத்திலிருந்து முழுமையானதை அவர் எதிர்பார்க்கிறார். முழுமையானதை கடவுள் எதிர்பார்க்கிறார். உங்களுடைய தாளந்துகளாய் இருக்கலாம், உங்களுடைய நேரமா இருக்கலாம், உங்களுடைய உழைப்பா இருக்கலாம். நான் பொருளாதாரத்தை நான் மையப்படுத்தி பேசல.
உங்களுடைய உழைப்பை நீங்கள் கொடுங்கள், உங்களுடைய தாளந்துகளை கொடுங்கள், உங்களுடைய நேரத்தை நீங்கள் கொடுங்கள். எத்தனை பேர் உங்களுடைய நேரத்தை நீங்கள் திருச்சபைக்கு கொடுக்கிறீர்கள்? கடவுளுக்கு எத்தனை பேர் உங்களுடைய நேரத்தை கொடுக்குறீங்க? உங்களுடைய குடும்பத்திற்கு உங்களுடைய நேரத்தை எவ்வளவு பேர் நீங்க கொடுக்குறீங்க? அப்போ உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கொஞ்சத்திலே நீங்கள் கடவுளுக்கு நீங்கள் கொடுங்கள், அதை முழுமையாய் கொடுங்கள். இவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறாருங்க. என்ன சொல்றாரு? அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ என்ன பண்ணுமா, செஞ்சு எடுத்துருவோமா. ஒரு வாக்குறுதியை கடவுள் கொடுக்கிறார். உங்களுடைய இல்லாமையில், உங்களுடைய வறுமையில், உங்களுடைய கஷ்டத்துல கடவுள் உங்களுக்கான ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறார். ஆனா நம்மளுக்கு தான் அது தெரியறதே இல்லைங்க. நம்ம நினைச்சுக்கிறோம் இவ்வளவுதான் சாமி இருக்குது, நான் என்ன பண்ணுவேன் சாமி. ஆனா அவர் உங்களை குறித்து பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். இந்த பஞ்சகாலம் முடிகிற வரைக்கும் என்ன ஆயிருது இல்லை உங்க வீட்டுல, அப்பமும் எண்ணெயும் குறையறதே இல்லை. நீ போய் முதல்ல செஞ்சு எத்தணுவோமா. அக்கம் பக்கத்துல எல்லார்கிட்டையும் என்ன பண்ணு, பாத்திரத்தை வாங்கிட்டு என்ன பண்ணுங்க, வீட்டுக்குள்ள போயிட்டு கதவை பூட்டியாச்சு. ஜெபம் பண்றாரு. என்ன ஆச்சு? எல்லா பாத்திரமும் நிரம்புது. கீழ்ப்படிதல் எங்கே இருக்கிறதோ, கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதல் எங்கே இருக்கிறதோ அங்கே கடவுள் செயல்பட தொடங்குகிறார். எங்கே மனிதனுடைய முயற்சி தோல்வி அடைகிறதோ அங்கே கடவுளுடைய செயல் ஆரம்பமாகிறது. அல்லேலூயா. என்னால முடியவே முடியாது சாமி, இந்த மனுஷனோட வாழ்றது ரொம்ப கஷ்டம். எத்தனை பேர் அழுது நாம ஜெபிக்கிற பெண்கள் இருக்கிறார்கள். இந்த மனைவி எங்கூட எப்பவுமே சண்டை போட்டுக்கிறாங்களே, என்னுடைய கஷ்டத்தையே புரிஞ்சுக்கலையே. எங்க பிள்ளைகள் எங்களுடைய உழைப்பின் கடினத்தை, எங்கள் கஷ்டத்தை இவர்கள் யோசிக்கவே மாட்டாங்களே. எத்தனை பெற்றோர்கள் அழுது கொண்டிருக்கிறார்கள். பிரியமானவர்களே, நம்முடைய முயற்சி எங்கே தோல்வி அடைகிறதோ அங்கே இருந்துதான் கடவுளுடைய செயல் ஆரம்பமாகிறது. யோசிச்சு பாருங்க, இந்த அம்மா பஞ்சகாலம் முடிகிற வரைக்கும் நல்ல திருப்தியா சாப்பிட்டு வாழ்ந்தார்கள். கடவுள் நம்முடைய பிறப்பின் முதல் நம்முடைய கடைசி நாள் வரைக்கும் கடவுள் ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. வாலிபனே, அன்பு தம்பியே, நீ யோசிக்காத, எனக்குன்னு ஒண்ணுமே இல்லை வாழ்க்கையில நினைக்காதீங்க. கடவுள் உங்களுக்கான மாபெரும் திட்டத்தை வைத்திருக்கிறார். நீங்கள் கொடுக்கிற ஒவ்வொரு நேரமும், நீங்கள் திருச்சபையில் அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு நேரமும் உங்களுடைய வாழ்க்கையில கடவுள் அதை மீண்டும் அதிகமாய் உங்களுக்கு கொடுப்பார். யார் ஒரு வாலிபன் திருச்சபையோடு தன்னை அடையாளப்படுத்துகிறானோ அவன் என்ன பண்ண மாட்டான், வெளியே போய் தவறான இடங்களிலே தன்னை அடையாளப்படுத்த மாட்டான். திருச்சபையோடு ஞாயிற்றுக்கிழமை பைபிளோட சர்ச்சுக்கு வர வாலிபர்கள் நான் பார்க்கிறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்குது உங்களை பார்க்கறது. திருச்சபையோடு தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிற வாலிபன் தவறான பிள்ளைகளோடு, தவறான இடத்திலே, தவறான சூழ்நிலைகளிலே தன்னை ஒரு நாளும் அடையாளப்படுத்த மாட்டான். அப்போ வாலிப பிள்ளைகளே, நீங்கள் திருச்சபையோடு இருக்கலாம், நீங்கள் குறைவுகளோடு இருக்கலாம், நீங்கள் தேவைகளோடு இருக்கலாம். ஆனால் உங்கள் கூட இருக்கிறவங்க ரொம்ப பெருமையா நீங்க யோசிக்கலாம். ஆனால் அது இல்லை. கடவுள் உங்களை குறித்து மிகப்பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். உங்களுடைய எதிர்காலம் அவருக்கு தெரியும். இங்க எந்த சூழ்நிலையா இருந்தாலும் கடவுளுக்காக நீங்கள் நிற்க வேண்டும். கடவுளுக்காக நீங்கள் எழும்பி நிற்கிற மனிதர்களா இருங்கள். ஒரு மனிதன் இருந்தான், அந்த மனிதன் மீது கற்கள் எரியப்பட்டு கொண்டே இருந்தன. யாருமா? ஸ்தேவான்களைத்தான் கடவுள் தேடிக்கொண்டிருக்கிறார். எப்படிப்பட்ட ஸ்தேவான்களை தேடுறாரு? கல் எறிவதற்கும் கொல்லுவதற்கும் தயாராயிட்டாங்க. இந்த மனிதன் முட்டி போட்டு ஜெபம் பண்றான். இன்றைக்கு இப்படிப்பட்ட திருச்சபை தலைவர்களால் தான், ஊழியர்களால் தான் திருச்சபைகள் இயங்கிக் கொண்டிருக்கிறது. எப்படிப்பட்ட கற்கள் எரியப்பட்டாலும் நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தை செய்து கொண்டே இருங்கள். அதுக்குதான் சொன்ன, நீங்கள் ஜெபித்து கொண்டே இருங்கள். ஸ்தேவான் அதான் நம்ம பண்றாரு. என்ன ஜெபம் பண்றாரு? ஆண்டவரே, இவர்கள் தெரியாமல் செய்யறாங்க, இவங்க செய்யறத தயவு செய்து மன்னிச்சிருப்பா. ஜெபம் பண்ணா உங்கள் கண்கள் திறக்கப்படும். நாம யோசிக்கிறோம், ஆண்டவரே அடுத்தது என்னன்றதே தெரியல சாமி, எனக்கு நான் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல, என் வாழ்க்கையில அடுத்த ஸ்டெப் எனக்கு என்னன்னு தெரியல, என் வாழ்க்கையே இருண்டு போச்சு, என் வாழ்க்கையை முடிஞ்சிருமோன்னு பயமா இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பாருங்க. ஸ்தேவானுடைய கண்களை திறந்த கடவுள் என்ன காட்சி கொடுக்கிறாருமா? வானம் திறந்திருக்கிறதையும் இயேசுவானவர் பிதாவினுடைய வலது பார்சலில் உட்கார்ந்து இருக்கிற காட்சியை அந்த மனிதனுக்கு அவர் கொடுக்கிறார். அப்ப நீங்கள் ஜெபிக்கின்ற பொழுது தரிசனங்களை காண்பீர்கள். அல்லேலூயா. வாலிபர்களே, நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிங்க. அப்ப ஜெபம் எங்கே இருக்கிறதோ, 2-3 பேர் என் பேரை சொல்லி ஜெபம் பண்ணா அங்க நான் என்ன பண்ணுவேன்? வருவன் ஒருத்தர் சொல்லிட்டாருங்க. அவர் ஒரு வர வரமாட்டாரா?
சொன்னா செய்வாருங்க அவரு. அடுத்தது முதல்ல பார்த்தோம், எந்த சூழ்நிலையிலேயும் நாம் ஊழியம் செய்ய வேண்டும். அடுத்தது எல்லா மக்களிடத்திலேயும் ஊழியம் செய்ய வேண்டும். கலாத்தியர்ல ரொம்ப அழகா வாசிச்சாங்க, எல்லா மக்களிடத்திலேயும் ஊழியம் செய்ய வேண்டும். 2 பேரை பத்தி சொல்றாங்க, பவுல், பேதுரு. பேதுரு பத்தி ரொம்ப அழகா சொல்றாரு. என்ன தெரியுமா சொல்றாரு? இந்த பேதுரு யூதர்களுக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு தலைவர், யூதர்கள் மத்தியில் ஊழியம் செய்வதற்காக அழைக்கப்பட்டவர். ஆனா இந்த பவுல் தாங்க நம்மளுக்கு சூப்பர் ரோல் மாடலுங்க. அவரு என்ன பண்றாரு? எல்லா மக்களினத்திற்காக அழைக்கப்பட்ட ஒரு புற இன மக்களுக்காக அழைக்கப்பட்ட சுவிசேஷகன் இந்த பவுல். அதை தான் அவர் சொல்றாரு. அதை பத்தி நிறைய விஷயத்த சொல்றாரு. இதுல இருந்து நான் ஒரு விஷயத்த சொல்றேன். நம்ம கூட பிறந்த அக்கா, கூட பிறந்த தங்கச்சி, இல்ல நம்மள பெத்தெடுத்த அம்மா கோபத்துல எதனா ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க, என்ன பண்றோம்? மறக்கிறதே இல்லை. என்னை பார்த்து இந்த வார்த்தைய என் நண்பன் சொல்லிட்டான், நான் என்ன பண்ண மாட்டேன், வாழ்க்கையில செத்தாலும் மறக்க மாட்டேன், பேச மாட்டேன். ஒரு வார்த்தை என்ன பண்ணுது? ஈட்டியா நம்மளை குத்திடுதுங்க. ஆனா இந்த மனுஷனுடைய வாழ்க்கைய ஒரே ஒரு வார்த்தை மாத்திடுச்சுங்க. என்ன வார்த்தை தெரியுமா? சவுலே சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம். உங்கள் உறவுகளை நீங்கள் வளர்த்துக் கொள்ளுங்கள். உங்களை நேசிக்கவில்லை என்று சொன்னாலும், உங்களை வெறுத்து கொண்டே இருந்தார்கள் என்று சொன்னாலும், உங்களுடைய அன்பை நீங்கள் கொடுத்து கொண்டே இருங்கள். ஏசாமி தாங்க நம்ம பெஸ்ட் எக்ஸாம்பிள். நம்முடைய ஹீரோ அவர் தான். ஏசாமியை விட மிகச்சிறந்த அடையாளம், முன்மாதிரி வேறு யாரும் கிடையாது. ஏன் நான் சொல்றேன்னா, அவர் தன் மீது சிலுவையிலே அறைந்தவர்களை, ஆணியால அடிச்சவங்களை கூட அவர் மன்னித்து நேசிக்கிற பண்பை அவர் வைத்துக் கொண்டு இருந்தார். ரொம்ப கஷ்டம்தான், ஆனா என்ன பண்ணோம்? முயற்சியாவது பண்ணி பாருங்க. வெளியே இருக்கிறவங்களை நேசிக்கிறது கஷ்டம்தான், உங்க வாழ்க்கை துணையையாவது நீங்கள் உண்மையாய் முழுமையாய் நேசியுங்கள். உங்கள் பிள்ளைகளை நீங்கள் நேசியுங்கள். உங்கள் பக்கத்துல நீங்க இப்போ வாக்குறுதி கொடுத்துக்கிறீங்க இல்லையா? நான் பார்க்கல, எனக்கு தெரியாது. எல்லாரும் பேரும் யார் பார்த்துக்கிறாரு? அவர் பார்த்துருக்கிறாரு. என்ன பண்ணணும்? நீங்க தினமும் ஜெபிக்கணும். திருச்சபையிலே உங்களோடு இணைந்து ஊழியம் செய்கிறவர்களுக்காக அவர்கள் மீது நீங்கள் அன்பு செலுத்துங்க. பரிசுத்தமான அன்பை நீங்கள் அவர்களுக்காக கொடுங்கள். எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. என்ன தெரியுமா? இன்னைக்கு நான் அங்க சர்ச்சுக்கு போல, என் சபையாரெல்லாம் என்ன பண்ணுவாங்க? நிச்சயமா என்ன கேட்பாங்க, எனக்காக ஜெபம் பண்ணுவாங்க. அப்ப இங்கே ஊழியம் செய்கிற பெண்கள் சங்கமா இருக்கட்டும், வாலிபர் சங்கமா இருக்கட்டும், ஆண்கள் சங்கமா இருக்கட்டும், சிறுவர் சங்கமா இருக்கட்டும், நீங்கள் செய்கின்ற ஊழியத்திற்காக ஒருவருக்காக ஒருவர் நீங்கள் ஜெபிப்பதை மறந்து போகாதிருங்கள். இங்க ரொம்ப அழகா பவுல் சொல்றாரு, நான் புற இன மக்களுக்காக அழைக்கப்பட்டவன். ஒரு வார்த்தை இந்த மனுஷனை மாத்திடுச்சுங்க. உலக பிரகாரமா யாரோ ஒருத்தர் நம்மளை பத்தி ஒரு வார்த்தை சொன்னதுக்கு நான் பேச மாட்டேன்னு முடிவெடுக்கிற நம்ம, உன்னை பார்த்து என்னை பார்த்து கடவுள் சொல்லியிருக்கிறாரு, உனக்காகத்தானே நான் என் உயிரை கொடுத்தேன். பிதாவினுடைய அன்பு ரொம்ப அழகான அன்பு. யோவான் 3:16 இருக்குதுங்க. என்ன சொல்றாரு? விசுவாசிக்கிறவன் யாரா இருந்தாலும், ஆணா இருந்தாலும், பெண்ணா இருந்தாலும், சின்ன குழந்தையா இருந்தாலும், பெரியவனா இருந்தாலும், யாரா இருந்தாலும் அவர்கள் கெட்டு போகாமல் இருப்பதற்காக, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்காக தன் சொந்த மகனையே கொடுத்த பிதாவினுடைய அன்பை விட இந்த உலகத்துல பெரிய அன்பு எதுவுமே இல்லை. ஏசாமி ரொம்ப அழகா சொல்றாரு, தன் சிநேகிதனுக்காக கொடுக்கிற, ஜீவனை கொடுக்கிற அன்பை காட்டிலும் என்ன இல்ல, பெரிய அன்பு இந்த உலகத்துல இல்ல. அப்ப நாம் எல்லா மக்களிடத்திற்கும் சுவிசேஷம் கொண்டு செல்லுகிறவர்களாக இருக்க வேண்டும். படிச்சவங்க, படிக்காதவங்க, ஏழை, பணக்காரன், எந்த வித்தியாசமும் கடவுளுடைய பார்வையில இல்ல. நம்மை கடவுள் என்ன பண்றாராம்? உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். உன்னை தொடுகிறவன் என்னுடைய கண்மணியை தொடுறான்பா. நீ எதை பத்தியும் கவலைப்படாத, சூழ்நிலைகளை கண்டு கலங்காத, நீ என்ன பண்ணாத, எதை பத்தியும் கவலைப்படாத. நீ எல்லா இன மக்களுக்கும் சுவிசேஷத்தை கொண்டு செல்லும் ஊழியத்தை செய்ய. பவுலை அழைச்ச கடவுள் உங்களை எல்லாம் அழைச்சிருக்கிறார். கலப்பையில கையை வச்சுட்டு பின்னாடி பார்க்காத. சிறுவர் ஊழியம் செய்றீங்களா? தொடர்ந்து செய்யுங்க. உங்கள் மீது கற்கள் எறியப்பட்டாலும் ஸ்தேவானை நினைத்துக் கொள்ளுங்கள். பெண்களுக்கு சங்கத்தில் இருக்கிறீங்களா? திருச்சபை ஊழியத்தில் இருக்கிறீர்களா? நீங்கள் எந்த ஊழியம் செய்தாலும்
கலப்பையில கை வச்சுட்டு பின்னாடி பார்க்காதீங்க. எங்களுடைய ஊழியத்திற்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் உங்களுக்கு. நாங்க வந்து பணத்தை பொருளாவே பெருசா நினைக்கிறதே இல்லை. பணத்தை முன்னாடி வச்சுட்டு ஊழியத்துக்கு நாங்க போறதே இல்லை. பணத்துக்கான என்ன தேவை இருக்கிறத பத்தி யோசிக்கிறதே இல்லை. கடவுள் எங்களுக்கு சொன்னா என்ன பண்ணுவாங்க, நாங்க போயிட்டு நிற்போம். எங்களுடைய வேலை என்னன்னா, ஆண்டவரே எங்களுக்கு இந்த தேவை இருக்குது, நாங்க முன்னாடி போய் செய்யறோம். அழைப்பு அவருடையது. அப்ப யாரு செய்வார் அதுக்குரிய தேவைய? அவர் கொடுப்பாருங்க. நாங்க செய்ய வேண்டிய வேலை தான் நம்மளுது. அப்ப கூலிக்காரன் என்ன பண்ணணும், வேலை தான் செய்யணும். நாங்க பேசிட்டு ஜெபம் பண்ணிட்டு சரி தொடங்கலான்னு நினைச்சிட்டோம். ஒரு நாளை குறிச்சிட்டோம், தொடங்கிறதுக்கு முயற்சி பண்ணியாச்சு. ஆனா நான் இருக்கிற இடத்துல இருந்து ஒரு தூரமான கிராமத்துல இருக்குது. 8 திருச்சபைகளில இருந்து சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் மட்டும் வராங்க. ஒரு அக்கா வந்தாங்க, என் கூட வேலை செய்யற அக்கா வந்து, தம்பி இது மாதிரி எனக்கு வந்து ரொம்ப நாளா ஒரு எண்ணம் வந்து இருக்குது மனசுல, நீங்க சண்டே ஸ்கூல் பிள்ளைங்களுக்காக ஏதாவது செய்யுங்க, அங்க அவங்களுடைய ஊழியத்துக்காக ஏதாவது பண்ணுங்க, நான் வந்து ஒரு சின்ன காணிக்கை கொடுக்குறேன் அப்படின்னா. ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு. ஏன்னா அவங்க கிட்ட நாங்க போய் சொல்லல, அவங்களும் என்ன பண்ண போறீங்கன்னு கேட்கல. ஆனா அவங்க பேசுனாங்க. ஏன்னா தூய ஆவியானவர் வழி நடத்துகிறார். பொருளாதாரத்தை முன்னிட்டு நீங்க யோசிக்காதீங்க. உங்களுடைய தேவைகளுக்கு அவர் சந்திப்பாரு. நம்ம வேலை என்ன, ஊழியத்தை செய்யணும். நம்முடைய வேலை ஊழியத்தை செய்ய வேண்டும். எல்லா மக்களிடத்திற்கும் நீங்கள் சுவிசேஷம் சொல்ல வேண்டும். உங்கள் எதிர் வீட்டில் இருக்கிறவங்களுக்காக, பக்கத்து வீட்டில் இருக்கிறவர்களுக்காக, எல்லாருக்காகவும் நீங்கள் சுவிசேஷம் சொல்ல அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அது நம்ம தலைமையில விழுந்த கடமை. கடைசியாக 3வது, நான் சீக்கிரமா முடிச்சிடுறேன். அவங்க ஐயா கிட்ட கேட்டேன், எவ்வளவு நேரம் பிரசங்கம் பண்ணிட்டோன்னு. நீங்க எவ்வளவு நேரம் வேணா எடுத்துங்க ஏன்னு சொன்னாரு. அதனால பரவாயில்ல, நான் சீக்கிரமா நிறைவு செய்ய விரும்புகிறேன். அல்லேலூயா. நான் வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்கு மேல நான் நின்னா எனக்கு கால் வலிக்கும். ஏன்னா எனக்கு காலில் சர்ஜரி பண்ணியிருக்கிறாங்க, என் கூட இருக்கவங்களுக்கு தெரியும். ஆனா சர்ச்சில் ஊழியக்காரங்க மத்தியில் நான் போய் நின்னா 1.5 மணி நேரத்துக்கு குறையாம என்னால் நிற்க முடியும். யார் பலன் கொடுக்குறவரு? ஆண்டவர் பலன் கொடுக்குறார். ஹல்லேலூயா. எனக்கு கால் வலிச்சா நான் நிறுத்திடுவேன். அதான் எனக்கு கடவுள் கொடுக்குற சிக்னல். ஹல்லேலூயா. இன்னும் எனக்கு கால் வலிக்கல. ஹல்லேலூயா. 3வதாக கடைசியா விதைக்கிறவன் பற்றிய ஓமை என்ன தெரியுங்களா? எல்லா நிலத்திலேயும் விதையுங்கள், எல்லா இடத்திலேயும் ஊழியம் செய்யுங்கள், எல்லா இடத்துலையும் விசுவாச விதைகளை விதைப்போம். நல்லவங்களும் இருப்பாங்க, கெட்டவங்களும். ரொம்ப அழகான வேத பகுதிங்க. 4 விதமான நிலங்கள். இந்த 4 விதமான நிலத்துல ஒரே விதையை தான் கடவுள் என்ன பண்றாரு, விதைக்கிறார். விதைக்கிறவன் பற்றிய ஓமை நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ரொம்ப அழகான ஓமைங்க. நீங்க வீட்டுல போய் வாசிங்க. மத்தேயு 13:1-9. விதைக்கிறவன் பற்றிய உண்மையில ரொம்ப அழகா சொல்றாரு. 4 விதமான நிலம். இது நம்மளுக்கு சண்டே ஸ்கூல்ல தெரிஞ்ச கதை தான். அப்ப விதைக்கிற இந்த விதை ஒன்றுதான், ஆனா பல்வேறு இடங்களிலே இந்த விதைகள் போய் விழுதுங்க. யோசிச்சு பாருங்க பிரியமானவர்களே. உலகத்திலேயே 2 இடம் தான் உங்களை நீங்க எப்படி இருந்தாலும் ஏத்துக்கோங்க. என்ன இடம் சொல்லுங்களேன் பார்க்கலாம். சின்ன பிள்ளைங்க சொல்லுங்க. நீங்க எந்த சூழ்நிலையில எப்படி இருந்தாலும் சரி, உங்களை 2 இடம் தான் வாசு இப்படி திறந்து வச்சு உங்களை ஏற்றுக்கொள்ளும். அது 2 இடம் என்ன இடம் தெரியுமா? பரலோகத்துக்கு அப்புறம் போலாம். இப்ப சொல்லுங்க. வீடு. வீடு சொல்லுங்க ஃபர்ஸ்ட். யாரு? வீடு. உங்களுடைய வீடு. உங்களை அம்மா என்ன பண்றாங்க? நீ நல்லவனா இருந்தாலும் சரி, கெட்டவனா இருந்தாலும் சரி, கீழ்ப்படினாலும் எந்த சூழ்நிலையிலையும் இந்த உலகமே உன்னை வெறுத்தாலும், இந்த உலகத்தில் எல்லாரும் என்ன பண்ணாங்க, உன்னை குற்றவாளின்னு சொன்னாலும், உன்னுடைய தாய் என்ன பண்றாங்க, கதவை திறந்து உனக்கு என்ன பண்றாங்க, தட்டுல சோறை போட்டு வைக்கிறாங்க. ஒருவேளை உன் தாயும் உன் தகப்பனும் உன்னை கைவிடலாம். அல்லேலூயா. உன்னை கைவிடாத ஒருத்தர் இங்க உள்ள உட்காந்துக்கிறார். நம்ம கண்ணுக்கு தெரியல, ஏன்னா நம்மளாம் பாவிங்க. ஆனா அவர் இருக்கிறதே நம்ம என்ன பண்றோம், விசுவாசிக்கிறோம். அல்லேலூயா. திருச்சபை 2ஆம் இடம். திருச்சபை. நீங்கள் எப்படிப்பட்ட மனிதனாய் இருக்கலாம், மிகப்பெரிய குற்றவாளியா இருக்கலாம், இந்த உலகத்தால் வெறுக்கப்பட்ட ஒரு பாவியா இருக்கலாம். நீங்கள் எந்த இடத்துல, எந்த சூழ்நிலையில, எப்படிப்பட்ட மனநிலையில இருக்கலாம். ஒரு அம்மா ஜெபம் போனாங்க சர்ச்சுக்கு. அங்க இருந்து பாதிரியா இருக்க அந்த அம்மா யாருன்னே தெரியாது. இந்த அம்மா அழுகுறத பார்த்து என்ன நினைச்சிட்டாரு, இது யாருன்னே தெரியல, என்ன இந்த அம்மா இப்படி அழுதுனுக்குது. நம்மளுக்கு எல்லாரும் தெரிஞ்ச ஒரு அம்மா தான். யாரு? அன்னாள். உலகத்தின் பார்வையிலே உங்களுடைய கண்ணீர்கள் ஏளனமா இருக்கலாம், உலகத்தின் பார்வையிலே உங்களுடைய கஷ்டங்கள் பாடுகள் கேவலமா சிரிப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கலாம். ஆனா உங்கள் உள்ளத்தை பார்க்க ஒருத்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா.
உங்கள் உள்ளத்தை பார்க்க, உங்கள் உள்ளத்தின் ஆர்வத்தை, உங்கள் உள்ளத்தின் ஏக்கத்தை, உங்கள் உள்ளத்தின் கண்ணீரை பார்க்க ஒருவர் அமர்ந்திருக்கிறார். இந்த திருச்சபை கதவுகள் உங்களுக்காக திறந்திருக்கிறது. நீங்கள் வந்து உங்கள் உள்ளத்தை என்ன பண்ணலாம்? அவர்கிட்ட ஊட்டலாம். மனிதர்களை ஒரு நாளும் நம்பி போகாதிருங்கள். மனிதன் நிச்சயமா ஏமாத்திடுவான். இந்த உலகத்திலே நம்மை பெற்று காப்பாற்றி வளர்த்து சோறு போட்ட தந்தையும் தாயும் வெறுத்து விடலாம். ஆனால் நம்மை ஒருபோதும் வெறுக்காத கடவுள் இருக்கிறார். அவர் என்ன பண்றாருங்க? நம்மளை எப்போதும் நேசிக்கிறார். 4 விதமான நிலங்கள் இருக்கிறது. நல்ல நிலம், வழி, பாறை, முட்கள் நிறைந்த நிலம். இதை சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். வழி அருகே விழுந்த விதைகள் பறவைகள் எடுத்துக்கொண்டு போனது. அடுத்தது, பாறையிலே விழுந்த விதைகளை சூரியன் பட்டு கருகி போனது. மூன்றாவது, முட்கள் நிறைந்த நிலத்திலே விழுந்த விதைகள் அது முட்களாலே நெரித்து போடப்பட்டது. நல்ல நிலத்தில் விழுந்த விதைகள் 30, 60, 100 பலன் தந்தது. காதுள்ளவன் அவ்வளவுதாங்க. இந்த கதையை நீங்க வீட்டுல போய் வாசிச்சு பாருங்க. ரொம்ப அழகா ஏசாமி சொல்றாரு. விதைப்பவர் இயேசு கிறிஸ்து. ஆனா அவருடைய வேலையை இப்ப இங்க இருக்கிற எல்லார்கிட்டையும் கடவுள் கொடுத்திருக்கிறார். ஊழியக்காரையகிட்ட இன்னும் அதிகமா கொடுத்திருக்கிறார். விதைக்கிற வேலையை கொடுத்திருக்கிறார். நிலங்கள் எப்படிப்பட்ட மனிதர்கள்? வித்தியாசமான மனிதர்கள் இருக்கலாம். எப்படிப்பட்ட மனிதர்களா இருந்தாலும் சுவிசேஷத்தை சொல்லுவது நம்முடைய பணி. எப்பொழுதும் சுவிசேஷத்தை சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். உங்களுக்கு ஓய்வு நாள் பள்ளி கொடுத்திருக்கிறாங்களா? நிச்சயமா நீங்க அதை தொடர்ந்து செய்யணும். ஒரு நாளும் ஒரு சண்டேவும் நீங்க சோர்ந்து போகாம செய்யணும். பெண்கள் சங்க ஊழியம் கொடுத்திருக்கிறாங்களா? ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஒவ்வொரு அந்த வாரத்துல எப்ப கூடுறீங்களோ அந்த கூடுகையை ஒரு நாளும் விட்டு விடாதிருங்கள். நம்முடைய வேலை, யாரோ ஒருத்தர் தண்ணி என்ன பண்ணாரு? விதைச்சாரு, இன்னொருத்தர் நீர் பாய்ச்சினாரு. விளை செய்கிறவர் யாருங்க? யாருங்க? பவுல் விதைத்தான், இன்னொருத்தர் அப்பல்லோ நீர் பாய்ச்சினான். விளைய செய்கிறவர் இயேசு கிறிஸ்து தான். விதைக்கிற வேலை நம்முடையது, விளைய செய்கிற வேலை அவருடையது. ஹல்லேலூயா. அப்ப இந்த விதை என்பது கடவுளுடைய வார்த்தை. அப்ப கடவுளுடைய வார்த்தை வல்லமை உள்ளது. ரொம்ப அழகான ஒரு விஷயத்தை நான் சொல்லட்டுங்களா? ஒரு ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? ஒரு ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க பைபிள்ல ஃபர்ஸ்ட் பேஜ்ல எழுதி வச்சுக்கோங்க. கடவுள் நம்ம கூடவே எப்பவும் இருக்கிறாரு. நாம கடவுள் கூடவே இருக்கணும் அப்படின்னா, ராத்திரியும் பகலும் ஒரு கூட்டம் என்ன பண்றாங்கன்னா, பரலோகத்துல ஆண்டவரை பார்த்து என்ன சொல்றாங்களாம்? கண்டுபிடிச்சிட்டீங்க, வெரி குட், ஹல்லேலூயா. வெறும் பரிசுத்தர் நான் சொல்றாங்க, சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று இடைவிடாமல் சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். இரவும் பகலும் இல்லை, மாத கணக்கு வார கணக்கெல்லாம் இல்லை. உங்கள் வாழ்க்கையில எப்பொழுதெல்லாம் நீங்க சோர்ந்து போறீங்களோ, எப்பெல்லாம் உங்க ஊழியத்துல நீங்கள் தொய்ந்து போகிறீர்களோ, நான் அதை தான் சொல்றேன். என்ன தெரியுமா சொல்றேன்? சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். நான் திரும்ப 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 நான் அதை சொல்லுவேன். அதை சொல்ல 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 என் வாழ்க்கையில என் மனசுல இருக்கிற சோர்வுலாம் என்ன ஆயிடும்? போயிடும். ஏன்னா ஆண்டவர் ஒண்ணுமே இல்லாத குப்பையில இருந்த என்னை தூக்கி வச்சாரு. அப்ப என்னை போல எத்தனை மனிதர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்காக நான் என்ன பண்ணோம்? ஓட வேண்டுமே. ஆண்டவரே, அப்ப என்ன பண்ணுங்க? சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று நீங்கள் சொல்லுங்கள். கடவுளுடைய பேரை, அவரை புகழ்ந்து சொல்லுவதற்கு ஒரு நாளும் நீங்க வெட்கப்படாதிருங்க. மனிதன் முன்பா என்னை அறிக்கை செய்கிறவனை நான் கடவுள் என்ன பண்ணுவேன்? பிதாவின் முன்பா அறிக்கை செய்வன்னு சொல்றாரு. யோவான் 1ஆம் அதிகாரத்தை போய் வீட்டுல வாசிச்சு பாருங்க. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை கடவுளோடு இருந்தது, அந்த வார்த்தை கடவுளாக இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாகி மனித அவதாரம் எடுத்து நம் மத்தியிலே வாசம் பண்ணினார். அந்த வார்த்தையினாலே, வார்த்தையின் மூலமாக எல்லாம் உருவானது அப்படின்னு ஏசாமிய இந்த யோவான் ரொம்ப அழகா அறிமுகப்படுத்துறாரு. எங்க? கிரியேஷன்ல, உலக உருவாக்கத்துல இயேசுவை அவர் அறிமுகப்படுத்துறாரு. அப்போ வார்த்தையாகிய கடவுளை நாம் என்ன பண்றோம்? வணங்குகிறோம். வேர்ட் ஆஃப் காட்னு சொல்றோம். அப்போ உங்க வார்த்தைகளை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். உங்கள் குழந்தைகளை கெட்ட வார்த்தை சொல்லி ஒரு நாளும் திட்டாமல் இருங்கள். உங்கள் சகோதரனோடு உங்களுக்கு விருப்பு வெறுப்பு இருக்கலாம், ஆனா அவர்களை ஒரு நாளும் சபிக்காமல் இருங்கள். உங்கள் வார்த்தைகளுக்கு உயிர் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஏன்னா நீங்களும் நானும் உயிருள்ள கடவுளை, வார்த்தையாகிய கடவுளை நாம் வணங்கி கொண்டிருக்கிறோம். நம்ம வார்த்தை குறித்து என்ன இருக்கணும்? ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஒரு நாளும் உங்கள் பெற்றோர்களை பார்த்து எனக்காக நீ என்ன பண்ணிட்டேன்னு கேட்காதீங்க.
உங்களுக்கு உயிர் கொடுத்தவர்கள் அவர்கள்தான். தன் கஷ்டத்திலே, தன்னுடைய கண்ணீரிலே, பசியிலே, வறுமையிலே உங்களை உருவாக்கியவர்கள் அவர்கள்தான். வாலிப பிள்ளைகளே, ஒரு நாளும் உங்க அப்பா அம்மாவை பார்த்து என்ன பண்ணாதீங்க, என்னை ஏன் பெத்த, எனக்கு நீ என்ன வாங்கி கொடுத்தன்னு கேட்காதீங்க. அப்படி நீ கேட்டா இன்றையோடு அதை மாற்றிக்கொள். ஏனென்று சொன்னால், நீங்கள் எதை செய்கிறீர்களோ அதைத்தான் உங்களுடைய பிள்ளைகளும் உங்களுக்கு செய்வார்கள். ஹல்லேலூயா. புரிஞ்சுச்சா? நீங்கள் உங்கள் பெற்றோருக்கு தேங்க்ஸ் சொல்லுங்கள். இன்னைக்கு சர்ச்சுக்கு போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு, அம்மா ரொம்ப தேங்க்ஸ்மா, நீங்கள் செய்கிற சாப்பாடு சூப்பர், நல்லா இதெல்லாம் சொல்லக்கூடாது, சூப்பர், நீங்கள் வச்ச ரசம் சூப்பரோ சூப்பர், எங்கள் சுதர்சனையா இருக்கிறார், அவர் செய்கிற பிரியாணி சூப்பரோ சூப்பர். நான் எப்பயாவது ரொம்ப பிரியாணி சாப்பிடணும்னு ஆசைப்பட்டா அவருக்கு தான் கேட்பேன். என்ன கேட்பேன்னா, எனக்கு பிரியாணி செஞ்சு கொடுங்க ஐயா. ஏன்னா அவர் செய்கிற சாப்பாடு, நீங்கள் உங்கள் அருகிலே இருக்கிறவர்களை, உங்களோடு இருக்கிறவர்களை, உங்களுக்கு நெருக்கமானவர்களை நீங்கள் நேசியுங்கள், அவர்களை வாழ்த்துங்கள். நான் உங்களை அதை தான் செஞ்சேன். வந்தோடனே என்ன பண்ணேன், உங்களை எல்லாரையும் இயேசுவின் பேராலே வாழ்த்தினேன். நீங்களும் ஒருத்தர் இப்போ என்ன பண்ண போறீங்க தெரியுமா, வாழ்த்த போறீங்க. என்ன சொல்ல போறீங்க, ஃபர்ஸ்ட் உங்க ஐயா வாழ்த்தலாமா? உங்க ஐயாவுக்கு என்ன பண்ண போறீங்க? என்ன ஐயான்னு சொல்றீங்களா, சார்னு சொல்றீங்களா? ஐயான்னு தான் சொல்றீங்க. அப்போ என்ன பண்ணணும், ஐயா உங்களை இயேசுவின் பேராலே நாங்கள் சொல்லலாமா? எல்லாருமே ஐயா உங்களை இயேசுவின் பேராலே வாழ்த்துகிறோம். சர்ச்சில் செக்ரட்டரி ட்ரெஸர் இருக்கிறாங்களா? சபைமணியம் பொருளாளர் சொல்லுங்க. சபைமணியம் ஐயா, பொருளாளர் ஐயா, உங்களை சொல்லுங்களேன். நான் மட்டும் சொல்றேனே, ஐயா உங்களை வாழ்த்துறோம். ஏன் பிடிக்காத உங்களுக்கு? பரவாயில்ல, சத்தமா சொல்லணும். இன்னும் சத்தமா சொல்லலாமா? ஐயா உங்களை இயேசுவின் பேராலே வாழ்த்துகிறோம். அதே போலதான் இப்ப பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து கையை பிடிச்சி நீங்க சொல்ல போறீங்க. என்னன்னு, சகோதரியே, சகோதரனே, இயேசுவின் பெயராலே உங்களை வாழ்த்துகிறேன். நீங்கள் நீடூடி வாழ வேண்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆமென் என்னங்க, அப்படியே அவ்வளவுதான், அப்படியே ஆயிடும் நிச்சயமா. ஹல்லேலூயா. கண்களை மூடி நான் ஜெபம் பண்ணலாம். அருட்பணி என்பது அது தனி மனித வாழ்வில் இருந்து தொடங்க வேண்டும். அது திருச்சபையில் வளர வேண்டும். சமுதாயத்தில் அது மலர வேண்டும். இந்த ஊழியம் என்பது, இந்த ஞாயிற்றுக்கிழமை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு அருட்பணி, எங்கிருந்தும் எவ்விடத்தும். அப்ப இந்த அருட்பணி என்பது தனி மனித ஊழியத்திலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். அது மட்டும் இல்ல, அது திருச்சபையில் வளர வேண்டும், சமுதாயத்திலே அது மலர வேண்டும். நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் பரலோகத்தின் ஆண்டவரே, இந்த வழிபாட்டிலே கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசு என்னும் பெயராலே நாங்கள் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம் சுவாமி. ஒவ்வொருவரும் அருட்பணியாளர்களாக, திருச்சபை தலைவர்களாக, மாபெரும் சமுதாய தலைவர்களாக உருவாகி உமக்காய் எழும்பி நிற்க நீர் கிருபை தாரும் சுவாமி. ஸ்தேவானை போல, யோவானை போல ஜெபிக்கிறவர்களாக நாங்கள் மாற வேண்டுமே சுவாமி. எல்லா நிலங்களிலேயும் நாங்கள் விதைக்கிறவர்களாக, எல்லா சூழ்நிலைகளிலேயும் நாங்கள் உமக்காய் உழைக்கிறவர்களாக நீர் எடுத்து பயன்படுத்தும் சுவாமி. இந்த திருச்சபை ஞாயிறு பள்ளி பிள்ளைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஞாயிறு பள்ளி ஊழியங்களை ஆசீர்வதிங்க, வாலிப பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, பெண்களைக்கு சங்கத்தை ஆசீர்வதிங்க. திருச்சபையின் தலைவர்களுக்காக, பொறுப்பாளர்களுக்காக, ஊழியர்களுக்காக, ஆயருக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் வழிநடத்தும். அருட்பணியாளர்களாய் ஒவ்வொருவரையும் எழும்பி ஆண்டவரே, இந்த நகரத்திற்குள்ளாய் இந்த திருச்சபை இன்னும் அநேக ஆண்டுகளுக்கு பிறகு மாபெரும் திருச்சபையாக உருவாக நீர் ஆசீர்வதித்து உம்முடைய நாம மகிமைக்காய் எழும்பி பிரகாசிக்கப்பட வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. தேங்க்யூ. இந்த வாய்ப்பை கொடுத்த ஒவ்வொருவருக்கும், குறிப்பாக திருச்சபையின் ஊழியர் ஐயா அவர்களுக்கும், திருச்சபையின் செயலர், பொருளர், ஒவ்வொரு சங்கங்களின் பொறுப்பாளர்களுக்கும் மனமார்ந்த நன்றி நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.